Hi friends, welcome to my YouTube channel. In the video la top 10 shortcuts while presenting your slide. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So இந்த வீடியோவை skip பண்ணாம பாருங்க. First shortcut. If you want to change into slideshow mode, that is presentation mode na, press F5. Okay va? Okay. Next. If you want to move to next slide, press any one of the keys which I am mentioning here. So press N or enter or page down key or right arrow key or down arrow key or space bar. So இப்போ நான் சொன்ன keysல நீங்க ஏதாச்சும் ஒன்னு press பண்ணலாம் for moving into next slide. If you want to move previous slide means press P key. So alphabetical P, okay, or page up key or left arrow key or up arrow key or backspace. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நான் இப்போ சொல்லக்கூடிய ஷார்ட்கட் ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட். Why? Because இப்போ நீங்க ஏதோ 100 ஸ்லைட் நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் வைவா ஓசா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ எக்ஸாமினர் வந்து பர்டிகுலர் ஸ்லைட் நம்பருக்கு போக சொன்னால் நம்மளாம் என்ன பண்ணுவோம்? நார்மலாக எஸ்கேப் கீ கொடுத்துட்டு வந்து பேக் வந்து தென் அதில் இருக்கக்கூடிய ஸ்லைடில் வந்து மூவ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்லைட் நம்பரை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ள ஸோ இட் வில் டேக் மச் டைம். ஸோ த எக்ஸாமினர் ஆல்சோ வில் கெட் இரிட்டேட்டட். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆன் ஸ்பாட்டில் வந்து அவங்க நம்பர் சொல்கிற நம்பருக்கு நம்ம வந்து டக்குன்னு எப்படி ஸ்லைடை மூவ் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வாண்ட் டு மூவ் ஸ்லைட் நம்பர் 8, ஸோ ப்ரெஸ் 8 அண்ட் கிவ் என்டர். ஸோ ஐ எம் இன் 8th ஸ்லைட். புரிஞ்சுதுங்களா? ஸோ 100 ஸ்லைடு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்லைட் நம்பர் வந்து அவங்க சொல்கிறாங்கனாக்கா யூ ஷுட் ஜஸ்ட் ப்ரெசன்டேஷன் மோட்ல இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த நம்பர் கொடுத்து என்டர் கொடுத்துட்டா you can go on to specific slide. Okay va? Another example, if I want to move slide number 10, so press 10 and give enter. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஸ்லோவாக பண்ணணும் ஒர்க் ஆகாது. ஸோ give 10 and give immediate enter. Okay va? If I want to move on slide number 2, give 2 and give enter. Okay va? Next, இப்போ இந்த ஸ்லைடில் பொறுத்த வரைக்கும் ஆரோ தெரியுதுங்களா? ஆரோ மார்க் தெரியுது. இப்போ நீங்கள் ஏதாவது லெக்சர் கொடுத்துட்ருக்கீங்க, ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்க, இஃப் யூ வாண்ட் டு பாயிண்ட் அவுட் எனி வேர்ட் ஆர் எனி ஃப்ரேஸ் வாட் எவர் இட் மேபி, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா பென் வச்சு மார்க் பண்ணி சொல்லி தரலாம். அப்படி இருக்கும்போது யூ ஷுட் கிவ் Control P ஆன் ப்ரெசன்டேஷன் மோட். ஓகேவா? நீங்கள் நார்மல் மோடில் வந்து Control P கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? Control P is for print ஃபங்க்ஷனுக்கு போயிடும். ஸோ ப்ரெசன்டேஷன் மோடில் இருக்கும்போது Control P கொடுத்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பிளைன் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம டயக்ராம் வச்சு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஆர்எல்ஸ் இந்த மாதிரி இது மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் பாயிண்டிங் அவுட் சம் வேர்ட்ஸ் யூ கேன் யூஸ் திஸ் டைப். ஓகே, Control P is for changing the pointer to a pen. Okay, if you want to change the pointer into an eraser, so இந்த லைன்லாம் வந்து erase பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேம் ப்ரெசன்டேஷன் மோடில் இருக்கும்போது you should give Control E, E for eraser, right? Control E கொடுத்தா இந்த பென் வந்து எரேசராக மாறிடும். then you can rub this, ரப் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, if you want to change the pointer into an arrow, please give Control A. ஆரோவா மாறிடுச்சா? எரேசர் மோட் இருந்தது, இப்போ ஆரோ மோடாக மாறிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட், இஃப் யூ வாண்ட் டு வியூ த கம்ப்யூட்டர் டாஸ்க் பார் டியூரிங் த ப்ரெசன்டேஷன், கிவ் Control T. T for task bar, right? So Control T. If you want to hide means just click anywhere. That's it. எங்கேயாச்சும் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டாஸ்க் பார் மறைஞ்சிரும். ஓகேவா? If you want to give taskbar means show the taskbar, give Control T. If you want to hide,
select anywhere, that's it. Okay. Then if you want to move to the first slide, firstmost slide, give home key. If you want to move to the end slide, that is last slide, means give end key. Okay ba? Home key for first slide, end key for last slide. இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிற ஸ்லைட்ல வந்து 12 ஸ்லைட்ஸ் இருக்கு. ஸோ 12 ஸ்லைட்ல நீங்க வந்து நான் சொன்னேன் தெரியுமா, இந்த மாதிரி வந்து if you want to move to a specific slide, you should give the number and press enter. இப்போ 12 ஸ்லைட்ஸ் தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5th ஸ்லைடு கொடுக்கும்போது 5th ஸ்லைடுக்கு வந்துட்டோம். 12 ஸ்லைடு இருக்கும்போது நீங்கள் 12க்கு மேலே, அதாவது எண்டு ஸ்லைடுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது எண்டு ஸ்லைடில் தான் வந்து நிற்கும். இஃப் ஐ எம் கிவிங் 15, எண்ட் ஸ்லைடில் தான் வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஸ்லைட், லாஸ்ட் ஸ்லைட். ஸோ லாஸ்ட் ஸ்லைடில் வந்து நிற்கும் if you are giving beyond the slide number. Okay? Okay. Then if you want to stop the presentation, that is end the presentation, you should give escape key. Okay? Okay. So that's all for today's video. இந்த வீடியோல இருக்க எல்லா ஷார்ட்கட்ஸும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So that's all. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் கொடுத்து கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நான் புதுசா ஏதாச்சும் வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். பாய்.